இப்போ விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆகிறது வந்து கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு. இப்போ வந்து விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் தான் வந்து மிக பெருசா இருக்கு. நான் என்ன அப்படி பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, டிவிகே சார்பா அறிவிக்கப்பட்ட மேனிஃபெஸ்டோக்காகலாம் வந்து யாருமே வந்து ஓட்டு போடல. டிவிகேங்கிற ஒரு மாற்று சக்தி வந்துருச்சு. டிவிகே நம்புனா இவருனால வந்து சிஎம் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ நம்ம மாத்தி ஓட்டு அளிச்சு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய வாக்குகள் வந்து அவர் குடுத்துட்டாரு. அவருமே வந்து மேனிஃபெஸ்டோல வந்து சொல்ற விஷயம் எல்லாம் பார்த்தோம்னா, நாம எப்படி ஜெயிக்க மாட்டோம், நம்ம நிறைய அடிச்சு விடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மேனிஃபெஸ்டோவா தான் இருந்துச்சு. ரூ. 2500 பணமா இருக்கட்டும், பஸ் ஃப்ரீயா இருக்கட்டும், 6 சிலிண்டரா இருக்கட்டும், 8 கிராம் தங்கமா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சும்மா அடிச்சு விட்டுட்டாரு. அதெல்லாம் வந்து எப்படி செய்ய போறாங்க, அப்படி செய்யலைன்னா என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து. இப்போ வந்து விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சிட்டாரு. அடுத்ததா வந்து ஒரு 3 மாசம் வந்து ஒரு கிரேஸ் பீரியட் தருவாங்க. 3 மாசம் வந்து டிவிக்கு சார்பா இருக்கக்கூடிய எல்லாருமே டிவிக்கு ஓட்டு போட்டவங்களும் சரி, நிறைய விஜய் ஃபேன்ஸும் சரி, ரொம்ப குஷியா இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல வந்து அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. என்ன அப்படின்னா, நீங்க சொன்ன வந்து எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ வேணும் அப்படின்ற மாரி கேட்பாங்க. அது நீங்க குடுத்தாகணும். அது போக எல்லாருக்குமே பஸ் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுவும் குடுத்தாகணும். மாசம் ரூ. 2500 குடுத்தாகணும். ஸோ ஆல்ரெடி 10,00,000 கோடி ரூபாய் கடன்ல இருக்கக்கூடிய தமிழ்நாடு இத்தனை ஃப்ரீபீஸ வந்து நீங்க குடுத்தீங்கன்னா, அது வந்து சாத்தியமே கிடையாது. அப்படி ஒரு ஃப்ரீபீஸ குடுத்துட்டு நீங்க தமிழ்நாட்ட ரன் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கடன் சுமைக்கும் தள்ளப்படுவீங்க. கடனும் யாரும் குடுக்க முடியாத அளவுக்கு திவாலாகக்கூடிய அளவுக்கு கூட போயிரும். ஏன்னா, அவ்ளோ ஃப்ரீபீஸ் இருக்கு. இப்போ 1,00,00,000 மக்களுக்கு வந்து ரூ. 1000 குடுக்குறதே வந்து இவ்ளோ கடன் ஆயிப்போச்சு அப்படின்னா, நீங்க ரேஷன் கார்டுல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ரூ. 2,500 குடுக்குற மாரி சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எவ்ளோ கடன் வாங்கி எவ்ளோ பண்ணுவீங்க? ஸ்டாலின் டாக்ஸ்லேருந்து எடுத்து கட்டுவேன் அப்படின்ற மாரி சொல்லியிருக்கீங்க. நீங்க கட்டி தான் ஆகணும். நீங்க குடுத்து தான் ஆகணும். அத எப்படி நீங்க மெயின்டெயின் பண்ண போறீங்க அப்படின்ற மாரி தெரியல.